இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தா கவலை மீன் குழம்பு. கவலை இங்கே பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் கடுகு, வெந்தயம், 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கறிவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது இந்த பச்சை மிளகாய் போட்டாச்சு. கடுகு பொரியட்டும். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம், பெரிய வெங்காயம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இல்லாத குழம்பு மீதம் ஆகிடுச்சுன்னா பழைய குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சிக்கு மெயின் வந்து கஞ்சிக்கு மறுநாள் வச்சு சாப்பிடும்போது நல்லா சுண்டை வத்த வச்சு கஞ்சி வச்சு குடிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பார்க்கலாம் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா தேங்காயெலாம் அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து எப்படின்னா கடலுக்கு போகிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. சமைச்சி கடலுக்கு மறுநாள் கஞ்சிக்கு வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. உடனே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்டதை விட மறுநாள் வச்சு சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இதுக்கு தேவையான மசாலா எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். வேணும்னா உங்களுக்கு ஆச்சி மிளகாத்தூள் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாத்தூளோட ஆச்சி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் வந்து புளி கரைசலில் சேர்த்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து புளி தண்ணி. இது வந்து நல்லா புளி கரைச்சி இதில் ஒரு தக்காளி, கொஞ்சமாக மிளகாத்தூள் இதில் சேர்க்கணும். குழம்பு டேஸ்ட்டாக வரும். அது இல்லாத செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதித்து அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் வெளியே போயிட்டு குழம்பு நல்லா சுண்டணும். அந்த டயத்தில் தான் மீன் போடணும். மூடி வச்சிடலாம். சரி, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். அதானுங்க. ஆனால் இதில் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுடலாம். மீன் போடலாம். கிண்டிலாம் விட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே இன்னொரு கொதி வரட்டும். அப்புறம் இறக்கி சாப்பிட வேண்டியதுதான்.
வச்சுருங்க, மூடி வச்சிடலாம். மீடியம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். இல்லை பச்சை கறிவேப்பிலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இது கன்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். எல்லாம் சாப்பிடுவாங்க புளிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம்.